நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கக்கூடிய குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஓகேவா இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆண்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2020 இருந்து 2025 வரையில் என்னென்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்ததோ அந்த எக்ஸாம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஓகேவா. இப்போ இந்த வாரம் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரபி இந்த வாரம் முடிச்சாகணும் ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸாக இப்போ லொக்கேஷன் அப்படின்னா எவ்வளோ பேஜுக்குள்ளே என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்ன, மான்சூன், வெதர், கிளைமேட், இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது ஓகேவா, அது என்ன எக்ஸாம், இப்போ ஜிஎஸ்சி ஓகேவா. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 நடந்திருக்கும். அதே மாதிரி 2020 இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நடந்த அந்த எக்ஸாம்ஸோடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் அப்படின்றது இருக்கும். இதில் நமக்கு தெரிஞ்ச கூடுதல் தகவலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா. சரி ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே இதில் பாருங்கள். ஓகே லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தவறான வாக்கியத்தை கண்டறி. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் நீரில் மிதக்க இயலும் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அடர்த்தி ஒரு குறைவான நூல் சனி, அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா நீரில் மிதக்க இயலும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டு. ரெண்டாவது, வெள்ளி மற்றும் அதன் துணைக்கோள்கள் கொண்டிருக்கவில்லை ஓகேவா. புதன் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணைக்கோள் கிடையாது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டு. அடுத்து பாருங்கள், வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் முறையே 55 மற்றும் 31 துணைக்கோள்களை கொண்டிருக்கிறது ஓகேவா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தவறு. அப்போ வியாழன் சனி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கோள் அளவு வந்து அதிகமாக இருக்கும். வியாழன் வந்து அதிக கோள்கள், வியாழனுக்கும் அதிக கோள்கள், செவ்வாய் வியாழனுக்கு இடையில் அதிக கோள்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தான் இருக்கும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 31 ஓகேவா. அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், செவ்வாய் கிரகம் சிவப்பு நிற கோளாக கருதப்படுகிறது. ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயை சிவப்பு நிற கோள் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குது? இரும்பு ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போது கொஷின் நம்பர் 1 அந்த கொஷினில் தவறான வாக்கியம் எது? அப்போ இதில் நம்ம 3 விஷயம் படிச்சுக்கலாம். சனி கிரகம் நீரில் மிதக்க இயலும் ஓகேவா. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் புதன் துணைக்கோள்களை கொண்டிருக்கவில்லை ஓகேவா. அப்போ இந்த எதுக்காக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படித்த சப்ஜெக்டில் நம்ம ஒரு மாதிரி படிச்சிருப்போம். இங்கே கொஷின் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இதுலேயே நமக்கு நிறைய கொஷின் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே கொஷின் நம்பர் 2 பாருங்கள், நாகாலாந்து ஈஸ்ட் ஓகேவா. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது அப்படின்னு கேட்குறாங்க. நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை அப்படின்னு பார்க்கும்போது மியான்மர் ஓகேவா. நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் நாட்டோட தான் என்ன பண்ணுது அப்படின்னா நாகாலாந்து தன்னுடைய கிழக்கு எல்லையை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுது. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது ஓகேவா. வங்கதேசத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் ஓகே பாருங்க. அப்போ இதில் கரெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஓகே. வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, லொக்கேஷனில் சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஓகேவா. ஹரியானா, பஞ்சாபுக்கு வந்து இருக்கு. ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், இப்போ இந்த பகுதிக்குள்ளே இருக்கிறதா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரியானா ஓகேவா. அப்போ சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குஜராத்துக்கு கடல்வழி எல்லையும் இருக்குது, நிலவழி எல்லையும் இருக்குது. ராஜஸ்தானுக்கும் அதே மாதிரி இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடல்வழி சர்வதேச எல்லை இருக்குது. அப்போது சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா
ஹரியானா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, குரூப் 2 2022 கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, கடகரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கரெக்ட் தானே? அவங்க பாருங்க 23.5 டிகிரியில், ஓகேவா? கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்முடைய நாடு வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ கடகரேகையினால் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஓரளவுக்கு சமமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. பரப்பளவில் உலகின் 2வது பெரிய நாடு இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்தியா வந்து பரப்பளவில் எவ்வளோ அப்படின்னா 7வது பெரிய நாடு, 7வது பெரிய நாடு. அப்போ இங்கே 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2.4%. பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2.4% வந்து நம்ம வச்சுருக்கோம். 2.4% வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பாருங்க, அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி ஆகும். ஓகேவா? அப்போ இதில் பாருங்க, அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி. இப்போ இந்தியாவே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 டிகிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ 1 டிகிரியை கடக்கிறதுக்கு நமக்கு 4 நிமிடங்கள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 அந்த டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? இந்திய திட்ட நேர ரேகை போபால் வழியாக கடந்து செல்லுது. போபால் வழியாக கடந்து செல்லுது 82 டிகிரியில். எவ்வளோ? 82 டிகிரியில் மிர்சாப்பூர். என்னது? மிர்சாப்பூர் அலகாபாத். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ எது மட்டும் சரி அப்படின்னு பார்த்தோன்னா 1, 3 வந்து சரி. குரூப் 2ல கேட்டிருக்காங்க, EO 2022 சர்கிரிக் டேஷ் மற்றும் டேஷ் இடையிலான எல்லையாக அமைகிறது. ஓகேவா? இதில் பாருங்க, குஜராத் மற்றும் பாகிஸ்தான் சர்கிரிக் மற்றும் டேஷ், ஓகேவா, இடையிலான எல்லையாக இருக்கு. சர்கிரிக் குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான எல்லை. ஓகேவா? குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான எல்லையா எது இருக்கு அப்படின்னா சர்கிரிக் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது, பட் இருந்தாலும் இது இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். ஓகேவா? சர்கிரிக் அப்படின்றது எதுக்கு இடையிலான எல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான எல்லை எது அப்படின்னா சர்கிரிக். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான கூற்று எது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லடாக் சிறிய தீபத் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? லடாக் வந்து சிறிய தீபத் என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. பூடான் சீனா இந்தியாவின் இடையிலான இணைப்பு பகுதி. ஓகேவா? பூடான் வந்து சீனா மற்றும் இந்தியா இடையிலான இணைப்பு பகுதி. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிலம் சூழ் நாடு. நமக்கு தெரியும் நேபாளம் என்ன மாதிரியான நாடு? நிலம் சூழ் நாடு. இந்தியாவின் 4 மாநிலங்களே நேபாள எல்லையை தொடுகின்றன. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல தவறு. அப்போ நமக்கு ஒரு 3 விஷயம் கிடைச்சிருக்கு. லடாக் என்னன்னு சொல்றோம்? சிறிய தீபத் அப்படின்னு சொல்றோம். பூடான் சீனா மற்றும் இந்தியா இடையிலான இணைப்பு பகுதி. ஓகேவா? சீனா மற்றும் இந்தியா இடையிலான இணைப்பு பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூடான். நேபாளம் நிலம் சூழ்ந்திருக்கக்கூடிய நாடு தான் எது அப்படின்னா நேபாளம். ஓகே, அடுத்து பாருங்க, பர்சர் எக்ஸாம் 2023 தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே இவ்வாறு தென்படும். எப்படி தென்படும் அப்படின்னா பிரகாசமாக தென்படுங்க. மில்கி வே எப்படி தென்படும் அப்படின்னா பிரகாசமாக தென்படும். அப்ப தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு தென்படும் அப்படின்னு கேட்டா பிரகாசமாக தென்படும். அடுத்த क्वेश्चन பாருங்க, ஏஜே எக்ஸாம் இந்தியாவுடைய நில எல்லையின் நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 15,200 கிலோமீட்டர். நில எல்லையுடைய நீளம் எவ்வளோ? 15,200 கிலோமீட்டர். அடுத்து ஜேஎஸ்ஓ எக்ஸாம் 2023 இந்தியாவின் நீளமான எல்லை கோடு கொண்ட நாடு எதுங்க? பங்களாதேஷ். பங்களாதேஷ். ஓகேவா? ஏன்னா இந்தியாவோடு நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ், வங்காள தேசம். ஓகேவா? கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. இப்போ குறைவா பார்த்தோம் அப்படின்னா குறைவான எல்லை கிட்டத்தட்ட ஒரு 106 கிலோமீட்டர் தான்.
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கான். மிக நீண்ட எல்லையை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2023 இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர். இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யாருன்னா பிரிட்டேர் எஸ்கச். யாரு? பிரிட்டேர் எஸ்கச் அவர்கள். ஓகேவா? இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலமாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பிரிட்டேர் எஸ்கச் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பார். பிரிட்டேர் எஸ்கச் வந்து பிரிச்சிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்க, குரூப் 1 சி எக்ஸாமு டிஇஓ. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அதுக்கான எக்ஸாம் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் தான். இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஷ் இடையே அமைந்துள்ளது. நம்ம பார்க்குறோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு அச்சம் வரையிலும். எப்படி? 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்ச ரேகை வரையிலும். இப்போ அச்ச ரேகை அப்படின்னா கிடைமட்டமாக போகக்கூடியது, தீர்க்க ரேகை அப்படின்னா செங்குத்தாக போகக்கூடியது. அப்போ கிழக்கு தீர்க்கம் 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையில என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியா பரவி இருக்கு. அடுத்து பாருங்க, நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ள. ஓகேவா? இங்க பாருங்க, நிதி ஆயோக் CVWM1 2018 படி வரும் ஆண்டுகளில் 21 இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும். நாள் பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தின் இந்த நாளை குறிக்கிறது. எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க? சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்றத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீர் பற்றாக்குறை ஏற்படும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இந்திய மாநிலங்கள்ல இதை என்ன பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா நிதி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுல நிலத்தடி நீர் மட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த 21 மாநிலங்கள்ல. அதுல தமிழ்நாடும் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஓகே, அடுத்து பாருங்க, குரூப் 4 எக்ஸாம் 2024 அக்சாய் சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கு. ஓகேவா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி எது அப்படின்னா அக்சாய் சீன். அப்போது நடந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கப்பட்டிருக்கு. அடுத்து குரூப் 2 2A எக்ஸாம் 2024 நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஷ் ஆக இருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னா செங்குத்தா இருக்கு. என்னவா இருக்கு? செங்குத்தாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால். எப்படி இருக்கு? செங்குத்தாக இருப்பதால். அடுத்து பாருங்க, குரூப் 1 எக்ஸாம் 2024 ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது வந்து மங்கள்யான் 2013 காலகட்டத்தில் அனுப்பப்பட்டது. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ITI லெவல் 2024 ஓகேவா? பின்வருவனவற்றுள் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ டேஷ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்னா 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா? இதனாலதான் நேர வேறுபாடு அப்படின்றது எப்படி இருக்கு? 2 மணி நேரம் வேறுபாடு அப்படின்றது இருக்கு. அப்போ குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல் பிரதேசத்துல என்ன நடக்குது? சூரியன் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே உதயமாகிறது. அதை நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு 10th கொடுத்திருப்பாங்க. அப்ப பின்வருவனவற்றுள் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 தீர்க்க கோடுகளை கொண்டிருக்கு. ஐரிஷ் மற்றும் மசாலியா என்பன யாவை? குரூப் 1B எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிறுகோள்கள். ஐரிஷ் மற்றும் மசாலியா என்பவை என்னன்னு சொல்றோம்? சிறுகோள்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே பாருங்க, அப்போ ஒரு டாபிக் வந்து நம்ம முடிச்சிருக்கோங்க. என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா லொகேஷன் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இருப்பிடம். ஓகேவா? அப்படியே ஒவ்வொரு டாபிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம்.